நாம் செவ்வாய் இரவுகளிலே வேதாகம சரித்திர கதைகள் என்கிற தலைப்பிலே கர்த்தருடைய வார்த்தையை நாம் கேட்டுக்கொண்டு வருகிறோம். இந்த வேதம் குறைவற்ற வேதம். இந்த வேதத்துக்கு இன்னொரு பேரும் உண்டு, சத்தியம். இதில் இருக்கிறவைகள் எல்லாம் ஒரு கட்டுக்கதைகள் அல்ல, இது உண்மையாகவே நடந்த உண்மை சம்பவங்கள். அப்போ அதை தான் நாம் என்ன பண்ணுறோம், படிச்சுட்டே வரோம். நாம் இப்பொழுது மோசேயின் சரித்திரத்தை படித்து கொண்டு வருகிறோம் இல்லையா? எபிரேயர் 11ஆம் அதிகாரத்தில் நாம் வாசித்தோம் 24ஆம் வசனத்திலிருந்து, விசுவாசத்தினாலே குழந்தை மோசே அழகுள்ள பிள்ளை என்று கண்டு அந்த தாய் என்ன பண்ணாங்க, 3 மாசம் ஒளிச்சு வச்சாங்கன்னு பார்க்குறோம். விசுவாசத்தினாலே ஒரு நாணல் பெட்டியை செஞ்சு அந்த நதியில் விட்டாங்கன்னு பார்க்குறோம் இல்லையா? எல்லாமே எதனால செஞ்சாங்க? விசுவாசத்தினாலே. மோசே பிறந்து பெரியவனான பிற்பாடு விசுவாசத்தினாலே மோசே தான் பார்வோனுடைய குமாரத்தின் மகன் எனப்படுவது என்ன பண்ணாராம், வெறுத்து தேவனுடைய ஜனங்களோடு துன்பத்தை அனுபவிப்பதை என்ன பண்ணாராம், நிந்தையை அனுபவிப்பதை தெரிந்து கொண்டார். எதற்கு தெரிந்து கொண்டார்? நம்ம கடந்த வாரம் படித்தோம். இனி வரும் பலன் மேல் நோக்கமாயிருந்து. எதன் மேல நோக்கமாயிருந்து? இனி வரும், இனி வரப்போகிற ஒரு பலன் ஒன்று உண்டு நமக்கு. இனி நமக்கு வரப்போகிற பலன் ஒன்று உண்டு. அது என்ன? பரலோகத்திலே ஆண்டவர் நம்மை கொண்டு போய் சேர்க்கிறார். நான் இந்த வாரம் ஞாயிற்றுக்கிழமை மாலையில சொன்னேன் இல்லையா, பரலோக ராஜ்யம் தேவனுடைய ராஜ்யத்துக்கு வித்தியாசம் என்னன்னு சொன்னேன். பரலோக ராஜ்யம் ஒரு பொருளாக இருக்கிறது. கவனிங்க, பரலோக ராஜ்யம் என்னது? அது ஒரு பொருள், அது காண்கிறவைகளாக இருக்கிறது. அதே பரலோக தேவனுடைய ராஜ்யம், அந்த பரலோக ராஜ்யம் தான் இந்த பூமியில் இப்போ இருக்குது, ஆனால் நம்முடைய கண்களுக்கு தெரியாமல் இருக்கிறது. ஒரு பெட்ரோல் எடுத்துக்கிட்டிங்கன்னா அது அந்த டேங்குக்குள்ளே இருக்கிற வரைக்கும் அது என்னவா இருக்குது? ஒரு லிக்விடாக இருக்குது. ஐ மீன் அந்த டேங்கை ஓப்பன் பண்ணிட்டா என்ன ஆகும்? அந்த பெட்ரோலு லிக்விடாக இருக்கிற பெட்ரோல் என்ன ஆகிடுது? எவாப்ரேட் ஆகுது, அது ஆவியாய் மாறிடும். அப்போ பரலோக, நீங்கள் பைபிள் எங்கெல்லாம் பரலோக ராஜ்யம் அப்படின்னு வாசிக்கிறீங்கன்னா அது உண்மையாக இருக்கிறது. ஆண்டவர் சொல்லிட்டு போறார் இல்லையா, போய் உங்களுக்காக ஒரு ஸ்தலத்தை ஆயத்தம் பண்ண போகிறேன். அப்போ தேவனுடைய ராஜ்யம்னா அது, அதை பற்றி ஏசாமி சொல்லும்போது அது உங்களுக்குள்ளே இருக்கிறது. சிலர் அங்கன்னு சொல்லுவாங்க, சிலர் இங்கன்னு சொல்லுவாங்க. ஏமாந்துடாதீங்க, அந்த தேவனுடைய ராஜ்யம் எங்கே இருக்கிறது? உங்களுக்குள்ளே இருக்கிறது. கவனிக்கிறீங்களா வித்தியாசத்தை? ஆகவே தான் மார்க்கில் வாசித்து காமிச்சேன். காலம் நிறைவேறிற்று, தேவனுடைய ராஜ்யம் சமீபமாயிற்று, மனம் திரும்பி சுவிசேஷத்தை விசுவாசிங்கள். தேவனுடைய ராஜ்யம் உங்களுக்கு சமீபமாக இருக்கிறது. இயேசுவை ஏற்றுக்கொள்ளும் பொழுது தேவனுடைய ராஜ்யம் உங்களுக்குள்ளே ஸ்தாபிக்கப்படுகிறது. அதே போலதான் இனி வரும் பலன் சொல்லும் பொழுது, எனக்கு மேலே நான் இந்த உலக வாழ்க்கையை முடிச்சுக்கிட்டு அங்கே போய் அனுபவிக்கிற பலன் ஒன்று உண்டு. அதற்கு முன்பாக அந்த உலகத்தினுடைய ஆசீர்வாதங்களை இந்த உலகத்திலே அனுபவிக்கிற பலன் என்று ஒன்று உண்டு. எனக்கு பிடிச்ச ஒரு வாக்குத்தத்தம் பரிசுத்த வேதாகமத்தில் இருக்குது. அது என்னன்னா, கர்த்தர் சியோனிலிருந்து உன்னை ஆசீர்வதிப்பார். என்னைக்காவது இந்த வசனத்தை யோசித்து பார்த்துருக்கிறீங்களா? நீ ஜீவனுள்ள நாளெல்லாம் எருசலேமின் வாழ்வை. அப்போ சியோனிலிருந்து ஆசீர்வதிப்பார்னா, இப்போ பாருங்க, யாராவது உங்க சொந்தக்காரங்க அமெரிக்காவில் இருக்காங்கன்னு வச்சுங்க, நீங்க சோமாலியாவில் இருக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்க. நீங்க எங்க இருக்கிறீங்க? சோமாலியா. சோமாலியாவில் என்னது? பஞ்சம், சோத்துக்கே லாட்ரி. ஆனால் உங்க சொந்தக்காரங்க எங்க இருக்கிறாங்க? அமெரிக்காவில் இருக்கிறாங்கன்னா அவங்க உங்களுக்கு சம்பாதித்து மாதம் பணத்தை அனுப்புகிறாங்கன்னா உங்கள் தேவைகள் சோமாலியா தேசத்தால் சந்திக்கப்படலை. உங்கள் தேவைகள் எங்கேருந்து சந்திக்கப்படுகிறது? அமெரிக்க தேசத்தில் சந்திக்கப்படுது. ஆகவே சோமாலியாவில் இருக்கிற பஞ்சம் உங்களை ஒன்றும் பண்ண முடியாது. அப்போ சியோன் என்று சொல்லும் பொழுது அது பரிசுத்த நகரம், தேவனுடைய நகரம். கர்த்தர் அதனுடைய பொருளாதாரத்தின்படி, அதனுடைய அளவின்படி உங்களை ஆசீர்வதிக்க. எப்படி சொல்லலாமா? சியோனில் பஞ்சம் வந்தாதான் உங்க வாழ்க்கையில பஞ்சம் வரும். சியோனில் கொள்ளை நோய் வந்தாதான் உங்க வாழ்க்கையில கொள்ளை நோய் வரும். எத்தனை பேருக்கு விளங்குது இது? எத்தனை பேருக்கு? அப்ப இனி வரும் பலன்னா கொஞ்சம் வித்தியாசப்படுத்தணும். ஆகவே ஏசாமியுடைய ஜெபம் கூட அப்படிதான் இருந்தது. ஏசாமி என்ன ஜெபம் பண்ணாரு? பரமண்டலங்களில் இருக்கிற எங்கள் பிதாவே, உங்க நாமம் பரிசுத்தப்படுவதாக, உங்களுடைய ராஜ்யம் சத்தமா போவதாக.
உம்முடைய ராஜ்யம் வருவதாக, உம் சித்தம் பரமண்டலத்தில் செய்யப்படுவது போல பூமியிலேயும். நான் ஒரு நாளைக்கு அங்க போக போறேன். அதுக்கு முன்னாடி அந்த உலகத்தின் ஆசீர்வாதங்களை இந்த உலகத்திலே நான் அனுபவிக்க வேண்டும் என்பது என் தேவனுடைய சித்தம், விருப்பமா இருக்குது. ரோமர் 12:2 வாசிக்கிறோம், நீங்கள் இப்பிரபஞ்சத்திற்கு ஒத்த வேஷம் தெரியாமல் தேவனுடைய நன்மையும் பிரியமும் பரிபூர்ணமான சித்தம். நன்மை, பிரியம், பரிபூரணம். ஆமென் சொல்லாமா? நன்மை, அந்த சித்தம் அது நன்மையான சித்தம், அவருக்கு பிரியமான சித்தம், அவருக்கு பரிபூர்ணமான சித்தம். அப்போ இதுதான் அவனுடைய விருப்பம். அப்போ எதற்காக தேவனுடைய ஜனங்களோடு அவன் துன்பத்தை அனுபவிப்பதை தெரிந்து கொண்டான்னு சொன்னா, எனக்கென்று ஆண்டவர் ஒரு மெய் பலனை வைத்திருக்கிறார். பலனே இல்லாம கிறிஸ்தவ வாழ்க்கை அல்ல. இஸ்ரவேலின் தேவனாக கர்த்தருடைய சேட்டைகளின் கீழ் அடைக்கலமாய் வந்த உனக்கு அவராலே நிறைவான பலன், குறைவான பலன் கிடைக்காது. எப்படி பலன் கிடைக்கும்? நிறைவான பலன். விசுவாசத்தை பற்றி சொல்லும்போது, மேகம் போன்ற இத்தனை விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமாயிருப்பது கூடாத காரியம். தேவனிடத்தில் சேருகிறவன் அவர் உண்டு என்றும், அவர் தம்மை தேடுகிறவர்களுக்கு பலன் அளிக்கிறவர் என்றும் விசுவாசிக்க வேண்டும். ஒருத்தர் சொன்னார், ஒரு பிரசங்க கேட்டுக்கிட்டு இருந்தேன். அவர் சொல்றாரு, நிச்சயமாகவே முடிவு உண்டு, உன் நம்பிக்கை வீண் போகாதுன்னா எல்லாம் இந்த உலகத்துக்கு சொல்றாங்க. இல்லை இல்லை, அப்படி கிடையாது ஆக்கும். இந்த உலகத்துல நீ பாடுபடணும் ஆக்கும், இந்த உலகத்துல நீ கஷ்டப்படணும் ஆக்கும். எல்லாம் கஷ்டத்தெல்லாம் நீ சகிச்சிக்கினா பரலோகம் போன பிற்பாடு உன் கண்ணீரை ஆண்டவர் துடைப்பார். என்ன ஒரு முட்டாள்தனம் பாருங்க, இல்லை? முட்டாள்தனமான சத்தியம். எப்படி ஜனங்களை, அதாவது அதுக்கு தான் நான் எப்பவுமே சொல்லுவேன், ஒரு பிரசங்கிக்கிற ஆள், ஒரு பிரசங்கம் பண்ணக்கூடிய ஒரு ஆள் குறைந்தபட்சம் வேதத்தை முழுவதுமாக 2 தடவையாவது படிச்சு முடிச்சிருக்கணும். அப்பதான் வேதம் என்ன சொல்ல வருதுன்னு தெரியும். சொல்றது விளங்குதுங்களா? சும்மானா பேசும்போது இந்த மாதிரிலாம் வரும். அதுக்கு அவர் சொல்ற, அங்க பாருங்க, உன் மனதை பாவிகள் மேல், ஆமா பாவிகள் மேல் பொறாம கொள்ளாத, நீ நாள்தோறும் கர்த்தரை பற்றும் பயத்தோடு இருந்தீன்னா உனக்கு கண்டிப்பா உன் பிரச்சனைக்கு, உன் வேதனைக்கு, உன் வியாதிக்கு, உன் கஷ்டத்துக்கு முடிவு உண்டாகும். அல்லேலூயா. இருக்கிறீங்களா? புரியுதா? அப்போ எல்லாம் சொன்ன அங்க போனா சரியாயிடும், அங்க போனா சரியாயிடும்னா பிள்ளைங்களை ஸ்கூலுக்கு அனுப்பாதீங்க. அவங்களுக்கு சொல்றேன், உங்களை சொல்ல, நீங்க அதுக்கு அனுப்பாமலே தர போறீங்க இல்ல? அங்க போனாலும் சரியாயிடும் தானே. எதுக்கு ஸ்கூலுக்கு பிள்ளைங்க? அதெல்லாம் ஜபம் குறிப்பாரு, பிள்ளைக்கு நல்ல ஸ்கூல்ல சீட் கிடைக்கணும். என்ன ஸ்கூல்ல சீட் கிடைக்கணும்? எதுக்கு? அப்பதாங்க அவன் படிச்சு பாஸ் பண்ணி நல்ல மார்க் வாங்கி நல்ல காலேஜில் சீட்டு கிடைக்கும். எதுக்கு நல்ல காலேஜில் சீட்டு? அப்பதாங்க நல்ல வேலையில உட்காருவான். எதுக்கு நல்ல வேலையில? கை நிறைய சம்பாதிப்பான். ஏங்க நீங்க இப்பதான் சொன்னீங்க அங்க போனா சரியாயிடுன்னு. எதுக்கு? அதுல வீட்லயே உட்காந்து இருக்கலாமே. விளங்குதா? எத்தனை பேருக்கு புரியுது? அப்போ ஆண்டவர் நமக்கென்று மெய்ப்பலனை வைத்திருக்கிறார். அப்போ அந்த மெய்ப்பலனை நாம் அனுபவிக்கும் பொழுது தேவனுடைய ஜனங்களோடு அவன் பாருங்க, அநித்தியமான பாவ சந்தோஷங்களை வெறுத்தான். எதற்காக வெறுத்தான்? இனி வரும் பலன் மேல் நோக்கமா இருந்தான். இனி உங்களுக்கு ஆண்டவர் வைத்திருக்கிற அந்த பலனை நீங்கள் அடைய வேண்டும் என்று சொன்னால் அநித்தியமான அழிந்து போகிற உலக பாவ சந்தோஷங்களை நாம் வெறுக்க வேண்டியது ரொம்ப அவசியம். டிவியை வெறுக்க வேண்டியது அவசியம். சினிமா பாடல்களை வெறுக்க வேண்டியது அவசியம். சினிமா நகைச்சுவை காட்சிகளை வெறுக்க வேண்டியது அவசியம். இப்போ இன்னொன்று ஆட் பண்ணணும், சீரியல் கட் பண்றது ரொம்ப அவசியம். மெயின் அநித்தியமான பாவ சந்தோஷங்களை நீங்க வெறுத்து உங்களை வேறுபடுத்தி தேவனோடு அதிகமாய் உறவாட ஆரம்பிக்கும் பொழுது உங்களுக்கென்று ஆண்டவர் வைத்திருக்கிற மெய்ப்பலனை நம்மால் என்ன பண்ண முடியுமாக்கும்? அனுபவிக்க முடியும். ஆகவேதான் சங்கீதம் சங்கீதத்தில் எழுதிட்டார் சங்கீதக்காரன், துன்மார்க்கனுடைய ஆலோசனையில் ஃபர்ஸ்ட் சங்கீதமே அதுதான். இருக்கிறீங்களா? அப்போ அந்த மெய்ப்பலனை நான் அனுபவிக்க வேண்டும் என்று சொன்னால் அநித்தியமான பாவ சந்தோஷங்களை நான் வெறுக்க வேண்டும். வெறுக்கணும். நான் எப்பவுமே சொல்லுவேன் என் சரீரத்துக்கிட்ட, காலையில எழுந்து ஜெபிக்க முடியாது, ரொம்ப சோதனையா இருக்கும், தூக்கம் வரும். சரீரமே, நீ இந்த மாதிரி தொந்தரவு பண்ணியேன்னா உன்னால ஏசி ரூம்ல படுக்க முடியாது, ஏசி கார்ல போக முடியாது.
இப்ப அநித்தியமான இந்த தூக்கத்தை தியாகம் பண்ணோம்னா கர்த்தர் கண்டிப்பா ஒரு நாள் அவருடைய பலனை தந்து உன்னை நல்லா உன் சரீரம் நல்லா சுகமா வாழ வைப்பார். அப்போ பங்க மோசே அநித்தியமான பாவ சந்தோஷங்களை வெறுத்து தேவனுடைய ஜனங்களோடு நிந்தையை அனுபவிக்கிறது. நீங்க பாவ சந்தோஷங்களை வெறுக்க ஆரம்பிச்சுட்டாவே ஜனங்களுடைய நிந்தையை கண்டிப்பா சம்பாதிச்சுதான் ஆகணும். உங்க சொந்தக்காரங்களே திட்டுவாங்க, ரொம்ப பண்ணது இப்போதான், நாங்க பார்க்காதுதான், சர்ச்சு சர்ச்சுன்னு ஓடிட்டு எப்ப பார்த்தாலும் கோயிலுக்கு போய் உக்காந்துக்குதே. நீங்க அநித்தியமான பாவ சந்தோஷங்களை வெறுக்க ஆரம்பிக்கும் போது அதான் அங்கதான் நடக்குது. அதை தெரிந்து கொண்டார், நிந்தையை தெரிந்து கொண்டார் மோசே. நீங்க பாவ சந்தோஷங்களை வெறுக்கிறீங்கன்னு சொன்னா உங்களுக்கு விரோதமாக தேவையில்லாத பேச்சுக்களும் ஏச்சுக்களும் தேவையில்லாத விமர்சனங்களும் வரும். அதுக்கு ஆயத்தமா இருக்கணும். ஆமென் சொல்லாமா? அல்லேலூயா. நீங்க என்ன சொல்றது, என் தேவன் என்ன சொல்லட்டும். ஆமென் சொல்லலாமா? அல்லேலூயா. அல்லேலூயா. அதே வாய் இந்த அநித்தியமான பாவ சந்தோஷங்கள் நீங்க வெறுக்கும் பொழுது ஒரு நாள் அதே வாய் சொல்லும், நீ எனக்கு ஜெபம் பண்ணு, எனக்கு நல்லா ஆகும். நாம் என்ன பண்றோம், அவங்களுக்கு பயந்துட்டு என்ன பண்றது, விட்டுறது. இங்கே மோசே அநித்தியமான பாவ சந்தோஷங்களை வெறுத்து தேவனுடைய ஜனங்களோடு நிந்தையையும் துன்பத்தையும் அனுபவிக்க தெரிந்து கொண்டான். ஆகவே மோசேனுடைய வாழ்க்கையில பலவிதமான இன்னல்கள் அவன் சந்திச்சிருந்தாலும் கர்த்தர் அவனுடைய வாழ்க்கையை மகிமையாய் மாற்றினார். அவன் கையில ஒரு கோல் கொடுக்கப்பட்டது. அந்த கோலினால் அவன் செய்த அற்புதங்கள் பெரியது. அவன் கோலை கீழே போட்டான், அது பாம்பா மாறிச்சு. எகிப்தியருடைய மந்திரவாதிகளும் கோல்களை கீழே போட்டார்கள், அதுவும் பாம்பா மாறிச்சு. ஆனா என்னன்னா, மோசேயின் கோல், பாம்பாய் மாறின மோசேயின் கோல் மற்ற பாம்புகள் எல்லாம் விழுங்கிடுச்சு, அசந்து போயிட்டான். ஆமென் சொல்லலாமா? நீங்க கூட அநித்தியமான பாவ சந்தோஷங்களை வெறுத்து தேவனுடைய ஜனங்களோடு நிந்தையை துன்பத்தை அனுபவிக்க தெரிந்து கொள்ளும் பொழுது கர்த்தர் உங்க வாழ்க்கையை கூட மகிமையாய் மாற்ற வல்லவரா இருக்கிறார். எந்த மந்திரமும் எந்த தந்திரமும் உங்ககிட்ட பலிக்காது. அல்லேலூயா. அப்போ நம்ம அதை படிச்சுட்டு வரும்போது இன்னொரு காரியத்தை, அப்போ அங்க என்ன நடக்குதுன்னு சொன்னா, அதை வெறுத்ததுனால என்ன பண்றாரு, போய் அங்க பார்த்தா இந்த இஸ்ரவேலர்கள் சண்டை போட்டுன்னு இருக்காங்க 2 பேர். அவன் சொல்றான், நம்மளாம் சகோதரர்கள், ஏன்பா? 13ஆம் வசனம் 2ஆம் அதிகாரம் யாத்திராகம் 2:13. அவன் மறுநாளிலும் வெளியே போன போது எபிரேய மனுஷர் 2 சண்டை பண்ணி கொண்டிருந்தார்கள். அப்பொழுது அவன் அநியாயம் செய்கிறவனை நோக்கி, நீ உன் தோழனை அடிக்கிறது என்ன என்று கேட்டான். அதற்கு அவன், எங்கள் மேல் உன்னை அதிகாரியாகவும் நியாயாதிபதியாகவும் ஏற்படுத்தினவர் யார்? நீ எகிப்தியனை கொன்று போட்டது போல என்னையும் கொன்று போட நினைக்கிறாயோ என்றான். அப்பொழுது மோசே, காரியம் நிச்சயமாக வெளிப்பட்டது என்றே பயம். பாருங்க, அநித்தியமான பாவ சந்தோஷத்தை வெறுத்து தேவனுடைய ஜனங்களோட துன்பத்தை அனுபவிக்கலாம்னு வந்தா, இங்க ஒரு எகிப்தியன் இந்த இஸ்ரவேலர்களை போட்டு அடிக்கிறத பார்க்கறான். ஆகவே இவனுக்கு மனசு தாங்கல. ஆகவே அந்த எகிப்தியனை கொன்று என்ன பண்றான், யாரும் பார்க்காத மாதிரி புதைச்சிடான். மறுநாளும் வரான். வந்தா இப்ப இஸ்ரவேலர்களே அவங்களுக்குள்ள சண்டை போட்டுக்கிறாங்க. மனசு ரொம்ப கஷ்டப்பட்டு, ஏன் சண்டை போடுறீங்க? ஒருத்தன் இன்னொருத்தருக்கு என்ன பண்றான், அநியாயம் பண்றான். அப்ப அநியாயம் பண்றவனை பார்த்து மோசே கேட்கிறாரு, ஏன்பா நம்மெல்லாம் சகோதரர்கள் தானே, ஏன் இப்படி சண்டை போறீங்கன்னு? உடனே அந்த அநியாயம் செய்யறோம் சொல்றான், உன்னை அதிகாரியாகவும் நியாயாதிபதியாகவும் ஏற்படுத்தினவர் யார்? எகிப்தியனை கொன்றது போல என்னையும் சாகடிக்கலான்னு பாக்குறியான்றான். மடக்கிறான் போட்டு. அவன் என்ன பண்றான், மடக்கிறான். உடனே மோசே, காரியம் நிச்சயமாய் வெளிப்பட்டது என்று பயந்தான். பார்வோன் அந்த காரியத்தை கேள்விப்பட்ட போது, கவனிக்கிறீங்களா? இப்ப 15ஆம் வசனம் ஃபர்ஸ்ட் என்ன சொல்லுது, பார்வோன் அந்த காரியத்தை, அப்ப யாரு போய் போட்டு கொடுத்துருப்பா சொல்லுங்க? அவன் தான். யாருக்காக உதவி செய்ய வந்தானோ அவர்களே என்ன பண்றாங்க, போயிட்டு மோசேய காட்டி கொடுக்கறாங்க. கிறிஸ்தவ வாழ்க்கையில ஒன்னு தெரிஞ்சுக்குங்க, இயேசுசாமி தெளிவா சொல்றாரு, உன் வீட்டாரே உன் சத்துரு என்றார்.
உன் வீட்டார் தான் உனக்கு என்ன பண்ணுவாங்க? சத்துருவா எழும்புவாங்க. சோர்ந்து போகாதே. ஆமீன் சொல்லலாமா? ஆமீன் சொல்லலாமா? அல்லேலூயா. இப்ப பார்வோன் அந்த காரியத்தை கேள்விப்பட்ட போது மோசேயை கொலை செய்ய வகை தேடினான். மோசே பார்வோனிடத்து நின்று தப்பியோடி மீதியான் தேசத்தில் போய் தங்கி ஒரு துறவண்டையில் உட்கார்ந்தான். இப்போ பார்வோனுக்கு இந்த செய்தியை சொல்லிட்டானுங்க. இப்ப பார்வோன் என்ன பண்றான்? எப்படியாவது மோசே என்ன பண்ணணும், நம்ம சாகடிச்சுன்னா அவனை விட்டா பெரிய ரட்சகனா மாறி இந்த ஜனங்களெல்லாம் கூட்டிக்கிட்டு ஒரு புரட்சியாளனா ஒரு தீவிரவாத குழுவா சேர்ந்து நம்மளை எதிர்ப்பானுங்க. ஏன்னா நம்முடைய ரூட் என்னன்னு இவனுக்கு நல்லா தெரியும். அரண்மனையிலே இவன் வளர்ந்தவனாக்கும் இல்ல, நம்முடைய யுத்த தந்திரங்கள் எல்லாம் அவனுக்கு நல்லா தெரியும். ஆக எப்படியாவது அவனை கொன்று போடணும்னு தேடுறான். ஆனா மோசே என்ன பண்றான்? மீதியான் தேசத்துக்கு போய் ஓடி போறான். அங்கே ஒரு துறவுனா என்னது? கிணறு இல்ல, தண்ணி எடுக்கிற அந்த கிணறு தண்டை போய் உக்காந்துக்கிறான். அப்போ மீதியான் தேசத்து ஆசாரியனுக்கு 7 குமார்த்திகள். பாவம், அவர் எத்தனை குமார்த்திகள் சொல்லும் போதே கஷ்டமா இருக்குதுல்ல. மீதியான் தேசத்து ஆசாரியனுக்கு 7 குமார்த்திகள் இருந்தார்கள். அவர்கள் தங்கள் தகப்பனுடைய ஆடுகளுக்கு தண்ணீர் காட்டும்படிக்கு அங்கே வந்து தண்ணீர் மொண்டு தொட்டிகளை நிரப்பினார்கள். அப்பொழுது மேய்ப்பர்கள் வந்து அவர்கள் என்ன பண்ணாங்க? துரத்தினார்கள். மோசே எழுந்திருந்து அவர்களுக்கு துணை நின்று அவர்களுடைய ஆடுகளுக்கு தண்ணீர் காட்டு. இப்போ அந்த துறவண்டை உட்காந்து இருக்காரு. பாவம், என்ன செய்யறதுன்னு தெரியல. அந்த நேரம் பார்த்து மீதியான் தேசத்தில் இருக்கிற ஆசாரியன், அவர் ஒரு ஊழியக்காரு, அவருக்கு 7 பொம்பளை பிள்ளைங்க, ஆம்பளை பிள்ளைங்க இல்லாதனால இந்த பொம்பளை பிள்ளைங்க என்ன பண்ணுமா? ஆட்டை மேய்ச்சல் காட்டிட்டு தண்ணி காட்டை கொண்டு வந்துருக்குறாங்க. அப்படி தண்ணி காட்ட வந்தா மேய்ப்பர்கள் பொம்பளை பசங்க தானே, இதுங்களை ஈஸியா சண்டை போடலான்னு சொல்லி இவங்க அந்த ஆட்டுக்கு தண்ணீர் காட்டக்கூடாதபடிக்கு பயங்கரமா என்ன பண்றானுங்க? சண்டை போடுறானுங்க. உடனே இவரு யாரு? நம்ம ஹீரோ போய் என்ன பண்றாரு? சப்போர்ட் பண்ணி அந்த ஆட்டுக்கு என்ன பண்றாரா? தண்ணீர் காட்டுகிறார். 18 வசனம் கவனிங்க. அவர்கள் தங்கள் தகப்பனாகிய ரெகுவேல், அந்த ஆசாரியன் பேர் என்ன? ரெகுவேல். இப்பதான் முதல் அந்த பேர் வருது. ரெகுவேல் இடத்தில் வந்தபோது அவன், நீங்கள் இன்று இத்தனை சீக்கிரமாய் வந்தது என்ன என்று கேட்டான். எவ்வளவு எப்பவுமே லேட்டா தானே வருவீங்க? ஏன்னா அந்த மேய்ப்பர்கள் அவன் ஆட்டுக்கெல்லாம் தண்ணியை கொடுத்துட்டு கடைசியா தானே உங்களுக்கு விடுவான். நீங்க எப்பவுமே லேட்டா தானே வருவீங்க, இன்னைக்கு என்ன சீக்கிரமா வந்துட்டீங்க அப்படின்னு அவங்க அப்பா கேட்கிறாரு. அதற்கு அவர்கள் எல்லாம் யாரு? 7 பேரும் சேர்ந்து சொல்றாங்களோ, அதற்கு கோரஸா சொல்றாங்க. அதற்கு அவர்கள், எகிப்தியன் ஒருவன் மேய்ப்பரின் கைகளுக்கு எங்களை தப்புவித்து எங்களுக்கு தண்ணீர் மொண்டு கொடுத்து ஆடுகளுக்கும் தண்ணீர் காட்டினான் என்றார்கள். எங்களுக்கு எகிப்தியன் ஒருத்தர், ஏன்னா இவர் ட்ரெஸ் எல்லாம் அப்படி தானே இருந்தது. எகிப்து அந்த அரண்மனையில் வளர்ந்ததுனால பார்க்கறதுக்கு எப்படி இருந்தாரு? எகிப்தியனை போல இருந்தார். அப்போ இந்த பிள்ளைங்க சொல்லுதாங்க அப்பா கேட்டதுக்கு, இல்லை எகிப்தியன் ஒருத்தர் வந்தாரு, அவர் வந்து என்ன பண்ணாரு? எங்களுக்கும் குடிக்கிற தண்ணியை கொடுத்தாரு, ஆடுகளுக்கும் குடிக்க தண்ணீர் கொடுத்தார் என்றான். அவங்க அப்பா கேட்கிறார். அப்பொழுது அவன் தன் குமாரத்திகளை பார்த்து, அவன் எங்கே? ஏமா உதவி செஞ்சவன் எங்கம்மான்னு கேட்கிறாரு. அந்த மனிதனை நீங்கள் விட்டு வந்தது என்ன? போஜனம் பண்ணும்படிக்கு அவனை அழைத்து கொண்டு வாருங்கள் என்ற. நம்மளுக்கு உதவி செஞ்சவங்களை வெறுமையா நம்ம என்ன பண்ணக்கூடாது? விடக்கூடாது. இவ்வளோ நமக்காக போராடி இருக்கிறாரு, அந்த மெய்ப்பர்களை எதிர்த்து நின்று இருக்கிறாரு, உங்களுக்கு எவ்வளோ பெரிய உதவி செஞ்சு இன்னைக்கு சீக்கிரமா வந்திருக்கிறீங்க. பெண்கள் தானேன்னு உங்களை வந்து ஏளனமா நினைச்சு உங்ககிட்ட சண்டை வலிச்சானுங்க இல்லையா? அவங்க கிட்ட இருந்து உங்களை காப்பாற்றி உங்களுக்கு நல்ல தண்ணீரை காமிச்சு கொண்டு வந்தாரு, ஏமா விட்டுட்டு வந்தீங்க? அவரை போய் கூட்டு வாங்க, ஒருவேளை சாப்பாடாவது கொடுக்கலாம் அப்படி என்ன பண்றாங்களாம்? கூட்டி கொண்டு வாருங்கள் என்ற. மோசே அந்த மனிதனிடத்தில் தங்கி இருக்க சம்மதி. இப்போ கூட்டு வந்திருப்பாங்க போல. வந்தவனே மோசே கிட்ட கேட்கிறாரு, என் கூட இருப்பா, நீ இருந்தா கொஞ்சம் எங்களுக்கு ஈஸியா இருக்கும். அப்போ மோசே என்ன பண்றாரு? வேற வழி இல்லை, அவர் என்ன பண்றானா? அங்கே தங்கி இருக்க சம்மதித்து அவன் சிப்போரால் என்னும் தன் குமாரத்தையே மோசேக்கு கொடுத்தார். இப்போ மோசேனுடைய மனைவி பேர் என்னது? அவங்க மாமனார் பேர் என்னது? சில பேர் சொல்ல மாட்டீங்களே. மாமனார் பேரு ரெகுவேல். இப்ப அவங்களுடைய 7 பொண்ணுல ஒரு பொண்ணு யாரு பேரு? சிப்போரால் என்ன பண்றாங்க? கல்யாணம் பண்ணி கொடுக்குறாங்க. அப்ப கொடுத்த உடனே அவங்களுக்கு ஒரு குழந்தை பிறகுது. 22 வசனம். அவள் ஒரு குமாரனை பெற்றார். நான் அந்நிய தேசத்தில் பரதேசியா இருக்கிறேன் என்று சொல்லி அவனுக்கு கெர்சோம் என்று பெயரிட்டார். மோசேவுடைய மாமனார் பேர் என்னது? சொல்லுங்க சத்தமா, என்னது? இப்ப மோசேயுடைய மனைவி பேர் என்னது?
அவருடைய பிள்ளை பேர் என்னது? கெர்சோம். கெர்சோம்னு ஒரு குழந்தை. அதாவது அந்த கெர்சோம்க்கு அர்த்தம் என்னன்னா, அந்நிய தேசத்திலே நான் என்ன பண்ணியிருக்கிறேன், ஒரு குமாரனை பெற்றிருக்கிறேன்னு சொல்லி அவருக்கு கெர்சோம்னு பேர் வைக்கிறாங்க. சில காலம் சென்ற பின் இப்படி வாழ்க்கை ஓடிட்டு இருக்குது அவங்களுக்கு. நல்லா அழகா ஒரு குழந்தை பெற்றுக்கிட்டாங்க. ஒரு நல்ல ஒரு குடும்பம், பல்கலைக்கழகம் மாதிரி அப்படி வாழ்க்கையை அவங்க நடத்தி கொண்டு போகும் பொழுது எகிப்தின் ராஜா மரித்தான். இவன் கொலை செய்ய தேடிக்கிட்டு இருந்த அந்த பார்வோன் என்ன பண்ணிட்டாரு, செத்து போயிட்டாரு. ஆனா கூட இஸ்ரவேல் புத்திரர் அடிமைத்தனத்தினால் தவித்து, அவன் செத்த பிற்பாடும் இவங்களுக்கு பிரச்சனை தெரியல. இஸ்ரவேல் புத்திரர் எப்படி இருந்தாங்களாம்? அடிமைத்தனத்தினால் தவித்து முறையிட்டு கொண்டிருந்தார்கள். அந்த அடிமைத்தனத்தினால அவங்க படுற கஷ்டத்தினால ஆண்டவரை நோக்கி என்ன பண்ணாங்களாம்? முறையிட்டு கொண்டிருந்தார்கள். அவர்கள் அடிமைத்தனத்திலிருந்து முறையிடும் சத்தம் தேவ சந்நிதியில் எட்டினது. தேவன் அவர்கள் பெருமூச்சை கேட்டு தான் ஆபிரகாமோடும் ஈசாக்கோடும் யாக்கோபோடும் செய்த உடன்படிக்கையை நினைவு கூர்ந்தார். இப்ப இவருக்கு ஒரு நல்ல ஃபேமிலி அமைஞ்சிருச்சு. இவர் வாழ்க்கையை ஓட்டிக்கிட்டு இருக்கிறாரு. இந்த நேரத்தில் தான் மறுபடியும் அந்த சீன் வருது. என்ன? எகிப்தின் ராஜா மரிக்கிறான். மரிச்ச பிற்பாடும் அவர்களை அந்த அடிமைத்தனத்திலிருந்து அவங்களுக்கு விடுதலை கிடைக்கல. அவள் இடுகிற பெருமூச்சை யார் கேட்டுதான்? ஆண்டவர் கேட்டார். அவர் முறையிட்ட ஆண்டவர் கேட்டு இப்ப ஆபிரகாமோடும் ஈசாக்கோடும் யாக்கோபோடும் செய்த உடன்படிக்கையை நினைவு கூர்ந்தார். நல்லா கவனிங்க. உடன்படிக்கை ஆண்டவர் நினைவு கூர்ந்தார். அப்ப அந்த உடன்படிக்கை ஆண்டவர் என்ன பண்ணிட்டாரா? மறந்துட்டார்னு அர்த்தம் கிடையாது. அவர் ஞாபகத்துல தான் வச்சுட்டு இருந்தாரு. இவர்களுக்கு ஏன் இப்படி ஒரு உபத்திரவம், ஏன் இப்படிப்பட்ட ஒரு அடிமைத்தனம், ஏன் இப்படிப்பட்ட ஒரு சித்திரவதைய இந்த இஸ்ரவேல் ஜனங்க அனுபவிச்சாங்கன்னா 2 காரணத்தினால அனுபவிச்சாங்க. ஒன்று, அவர்கள் போக வேண்டிய தேசத்தை மறந்தார். நீங்க எங்க பார்த்தீங்கன்னா ஆபிரகாமோடும் ஈசாக்கோடும் யாக்கோபோடும் செய்த உடன்படிக்கை. அப்ப என்ன உடன்படிக்கை பண்ணாரு ஆபிரகாம்? ஆதியாகமம் 12ஆம் வசனம் போய் வீட்டில் வாசிக்க. 12ஆம் அதிகாரம் அங்க சொல்றார், நான் உன்னை ஆசீர்வதித்து உன்னை பெருகவே உனக்குள்ளும் உன் சந்ததிக்குள்ளும் பூமியில் உள்ள வம்சங்கள் எல்லாம் ஆசீர்வதிக்கப்படும். உங்களுக்குன்னு ஒரு தேசத்தை வச்சிருக்கிறேன். அந்த தேசத்தை உன் சந்ததிகள் என்ன பண்ணுவாங்க? சுதந்திரித்து கொள்வார்கள். அந்த கானான் தேசத்தை காமிச்சு எவ்வளவு தூரம் நீ நடக்கிறே நட, இதை உன் சந்ததிக்கு நான் என்ன பண்ணுவேன்? கொடுப்பேன்னு சொல்லி அங்க ஒரு மிருகத்தை வெட்டி 2 பாதியா வைக்க சொல்லி ஆண்டவர் அது நடுவிலே கடந்து உடன்படிக்கை செய்தார். அந்த உடன்படிக்கையை ஆபிரகாம் காலத்துக்கு அப்புறமா ஈசாக்கோடும் செய்தார். ஈசாக்கோடைய காலத்துக்கு அப்புறமா யாருக்கிட்ட செஞ்சாரு? யாக்கோபோடும் செய்தார். அப்போ தேவன் இவங்க மறந்துட்டாங்க அந்த உடன்படிக்கையை. இவர்கள் உடன்படிக்கையை மறந்து எகிப்து தேசம் நமக்கு சுகமா இருக்குது, நலமா இருக்குது, இங்கேயே தங்கிடலாம். ஆனா பஞ்சம் 7 வருஷம் தான். பஞ்சம் எத்தனை வருஷம்? 7 வருஷம் தான். 7 வருஷம் பஞ்சம் முடிஞ்ச உடனே இவங்க கண்டிப்பா வெளியே வந்திருக்கணும். ஆனா இவங்க இங்க இருக்கிற அந்த சுகமா இருக்கிற அந்த நிலையை பார்த்து அவர்கள் போக வேண்டிய இடத்தை மறந்தார்கள். என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, இன்றைக்கு நான் கூட சொல்றேன், உங்க வாழ்க்கையில வருகிற எல்லா கஷ்டத்துக்கும் எல்லா துன்பத்துக்கும் காரணம் என்ன தெரியுமா? நீங்க நினைக்கிறீங்க யாரோ ஏதோ பண்ணிட்டாங்க, ஒருவேளை என் மேல தப்போ என்னென்னவோ நினைக்கிறீங்க. உன்னேன்னு சொல்ற பாருங்க, இன்னைக்கு கூட அதை தான் யோசிச்சுட்டு வந்தேன். இன்னைக்கு கிறிஸ்தவ உலகம், வெற்றியாய் வாழ வேண்டிய கிறிஸ்தவ உலகம், ஜெயமாய் வாழ வேண்டிய கிறிஸ்தவ உலகம், சுகமாய் வாழ வேண்டிய கிறிஸ்தவ உலகம் இன்னைக்கு ஏன் தோத்து போய் கொண்டிருக்கிறது? ஏன் அநேக இடத்துல அவமானப்பட்டு கொண்டிருக்கிறது? அநேகருடைய கேலிக்கும் கிண்டலுக்கும் ஏன் ஆளாகி இருக்கிறதுனா, கிறிஸ்தவங்க போக வேண்டிய இடத்தை மறந்துட்டாங்க. பரலோகத்தை கிறிஸ்தவர்கள் மறந்தாததுனால தான் இவ்வளவு பிரச்சனை. இன்னைக்கு பரலோகத்தை பற்றி பிரசங்கிக்கிற கூட்டங்களும் கம்மி. நீ அப்படி பரலோகத்தை பற்றி அநித்தியமான பாவ சந்தோஷங்களை வெறுங்கன்னு சொல்லி பிரசங்கம் பண்ணாங்க, கூட்டம் கம்மியாக வரும். நீ என்ன பண்ணாலும் கர்த்தருனை ஆசீர்வதிப்பாருன்னு சொன்னா அவங்கள தடவி கொடுக்குற மாதிரி அது ஒரு கசப்பா இருக்குது அவங்களுக்கு. இருக்கிறீங்களா? பரலோகத்தை மறந்ததினால தான் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு அவ்வளவு பாடு. இன்னைக்கு நான் சொல்றேன், உண்மையாக சொல்றேன், இன்னைக்கு நிறைய கிறிஸ்தவங்க பரலோகத்தையும் மறந்துட்டாங்க. அன்னைக்கு இருந்த கிறிஸ்தவங்க பரலோகத்தை ரொம்ப நினைவு கூர்ந்தாங்க, உலக வாழ்க்கையை மறந்துட்டாங்க.
அன்னைக்கு இருந்தவங்க. இப்ப இருக்கிறவங்க உலக வாழ்க்கையை பிடிச்சிக்கிட்டாங்க, பரலோகத்தை மறந்துட்டாங்க. நாம் அங்கே போக போகிறோம். இயேசு சாமி சொல்றார், இருதயத்தில் சுத்தம் உள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் தேவனை தரிசிப்பார்கள். தேவன் ஒரு நாள் வர போகிறார். அவரை நீ தரிசிக்க வேண்டும் என்று சொன்னால் என்னுடைய இருதயத்தில் பரிசுத்தம் அவசியம். பரிசுத்தம் இல்லாமல் ஒருவனும் அவரை தரிசிக்க முடியாது. அந்த பரிசுத்தத்தை அவர் கல்வாரி சிலுவையின் மூலமாக சம்பாதித்து தந்திருக்கிறார். என் வாழ்க்கையின் ஒவ்வொரு நிமிடமும் ஒவ்வொரு நொடியும் அந்த பரிசுத்தத்தை காத்துக்கொள்கிற வேலையில நான் இருக்கணும். நீ என் வேதத்தை மறந்தாய், ஆகலால் நானும் உன் பிள்ளைகளை மறந்து விடுவேன் சொல்றார். யாரும் 100% பரிசுத்தமா இருக்க முடியாது, ஆனா அதை நோக்கி பயணிக்க முடியும். நம்மை நாமே ஒவ்வொரு நாள் என்ன பண்ணணும்? செதுக்க செதுக்க செதுக்க, அறிக்கை செய்து விட்டுவிட 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 அப்படின்னு சொல்லலாமா? ஏன் அநேகர் இன்னைக்கு அறிக்கை செய்யறது இல்லை? நிறைய கிறிஸ்தவங்களுக்கு தப்பாவே தெரியுது கிடையாது இன்னைக்கு. ஏன் தெரியுமா? ஏன்னா அவங்க பரலோகத்தை மறந்துட்டாங்க, போக வேண்டிய இடத்த மறந்துட்டாங்க. இன்னைக்கு நான் அந்த பாட்டெல்லாம் பாடுறதே கிடையாது. பரலோகமே என் சொந்தமே என்று அது அதிகமாக நினைக்கிறதும் தப்பு. ஏன்னா அப்படி பாடி என்ன பண்ணிட்டாங்க? இந்த உலகத்தில் ஒரு ஆசீர்வாதமான வாழ்க்கைன்றதே மறந்துட்டாங்க. இருக்கிறீங்களா? கவனிக்கிறீங்களா? இந்த இஸ்ரவேல் ஜனங்களுக்கு வந்த கஷ்டத்துக்கு காரணம் கானானை மறந்தார்கள். ஆனால் இப்போ அவங்க உணர்றாங்க. அப்படின்னு சொல்லலாமா? நான் வெளியே போனால் நல்லா இருக்கும். அந்த பிரச்சனை எதுக்கு தெரியுமா? உள்ள இருக்கிற இவங்களை எப்படியாவது வெளியே கொண்டு வர வேண்டும் என்பதற்காக. ஆமென். கழுகு தன் குஞ்சை பறக்கத்துக்கு எப்படி தெரியுமா ட்ரெயின் பண்ணுமா? அந்த கூட்டில் 3 லேயர் இருக்கும். மேலே இருக்கிற லேயர் வந்து அதோடைய ஃபெதர்ஸ்ன்னு சொல்கிறாங்க, அதோடைய இறகாலானது பஞ்சு மாதிரி இருக்கும். அதுக்கு கீழே இலைகள், காய்ந்த இலைகள், அதுக்கு கீழே முள். இது ஃபெதர்ஸு, காஞ்ச இலை, கீழே என்னது? ஒரு குறிப்பிட்ட அந்த குஞ்சு பெருசான குறிப்பிட்ட நாளில் அது ரெக்கை அடிச்சிச்சுன்னா அந்த 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 இறகெல்லாம் என்ன வேணுமா? பறந்துடும். இப்போ பஞ்சு மாதிரி படுத்துன்னு இருந்தாங்கல்ல, இப்போ என்ன கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் அவங்களுக்கு. அந்த காஞ்ச இலை என்ன பண்ணும்? அடுத்தது இன்னும் கொஞ்ச நாள் நல்லா ரெக்கை அடிக்குமா, அதுவும் பறந்துடுமா. இப்போ கீழே என்ன இருக்குது சொல்லுங்க? இப்போ முள் குத்தும். ஆகவே கூட்டை விட்டு அது வெளியே வந்து தான் ஆகணும். ஆமென். அப்போ எப்போ அம்மா வெளியே கூட்டின்னு போவாங்கன்னு சொல்லி காத்துக்கிட்டு அது தோல் மேலே சுமந்து வருமா, மலை உச்சியிலேருந்து கீழே போட்டுருமா பாருங்க. அப்போ தான் அது பறக்கிறதுக்கு ட்ரெயின். பாருங்க, நல்லா கவனிங்க. சீஷர்கள் கூட அப்படிதான். ஆண்டவர் சொன்னார், உலகெங்கும் சர்வ சிருஷ்டிக்கு போய் சுவிசேஷத்தை அறிவிங்கன்னா, பெந்தகோஸ்து நாள் அபிஷேகத்தை பெற்றுக்கொண்டு வீடுகள் தோறும் அப்பம் போட்டு இவங்களுக்குள்ளேயே கூட்டம் நடத்தின்னு அங்கேயே உட்காந்துக்கிறாங்க. பார்த்தார் ஆண்டவர், அடாடாடாடா இவனுங்களை விட்டா இங்கேயே உட்காந்து முட்டை போட்டுருவானுங்கன்னு சொல்லி சவுலை எழுப்பினார். அவனா பண்ணான், நிருபங்களை வாங்கி திருச்சபையை துன்பப்படுத்த ஆரம்பிச்சார் பாருங்க. இப்போ பார்த்தா ஆஹா இங்க இருந்தா கஷ்டம்டா சாமின்னு சொல்லி உலகம் எங்கும் நம்பினாங்க. அப்படி வந்தவர் தான் தோமா இங்க. அமேன் சொல்லலாமா? அல்லேலூயா. நான் எப்பவுமே சொல்லுவேன், நெருக்கங்கள் பெருக்கங்களுக்கான அடையாளம். அமேன் சொல்லலாமா? வாழ்க்கையில் நெருக்கங்கள் வருதா, நீ பரலோகத்தை மறந்துருக்கிற. ஆண்டவரே, நான் அங்கே வர வேண்டும் சுவாமி, என்னை அதற்காக தான் தெரிந்து கொண்டேன். பூலோகத்தில் ஒரு வாழ்க்கையை தந்தீர், இந்த பூலோகத்தில் நான் ஒரு பரதேசி. அமேன் சொல்லலாமா? பரதேசின்னா என்ன? நான் ஒரு ஃபாரினர் ஆண்டவரே. அந்த உலகத்தை செய்த அது அங்கே தான் நான் சிட்டிசன்ஷிப், என்னுடைய சிட்டிசன்ஷிப் எங்கே இருக்கு? என்னுடைய குடியுரிமை எங்கே இருக்கு? பரலோகத்தில் இருக்கு. இங்கே குடியுரிமை இல்லை, இங்கே நான் ஒரு வெளிநாட்டுக்காரன், பரதேசி, நான் அந்நியன் நான் என்கிற ஒரு உணர்வு ஒவ்வொருக்குள்ளே வந்துச்சுன்னு சொன்னா, அமீன் சொல்லாமா, அந்த உணர்வு வர வரைக்கும் ஆண்டவர் விட மாட்டாராக்கும். அப்போ உன் துன்பத்துக்கு உன் பிரச்சனைக்கு காரணம் அதுதான். அமேன். தேவன் உண்டு என்றும் அவர் தம்மை தேடுகிறவர்களுக்கு தேவன் உண்டு என் கூட என்ற ஜாக்கிரதவனும் ஒவ்வொருத்தருக்கும். அமீன் சொல்லாமா? என் கூட தேவன் இருக்கிறார், நான் பேசுகிற இந்த பேச்சு அவர் கேட்கிறார். ஹல்லேலூயா. இருக்கிறீங்களா? கவனிக்கிறீங்களா? இஸ்ரவேல் ஜனங்கள் அவங்க வெளியே வர வேண்டும் என்கிற அந்த எண்ணம் வர வரைக்கும் ஆண்டவர் அமைதியாக இருந்தார். பார்வன் என்னவனா செய்யட்டும் அமைதியாக இருந்தார்.
இப்போ அவங்க முறையிட ஆரம்பிச்சிட்டாங்க. எப்படி ஆகிலும் இந்த ஊரை விட்டு நாங்கள் கிளம்பி போனால் போதும் ஆமீன் சொல்லலாமா? அல்லேலூயா. அந்த எண்ணம் போது தான் தேவன் உடன்படிக்கையை நினைவு கூற ஆரம்பித்தார். ஆமீன் சொல்லலாமா? உங்கள் வாழ்க்கையில் கூட நான் இந்த உலகத்தில் என் குடியுரிமை இங்கே இல்லை, என்னுடைய குடியிருப்பு பரலோகத்தில் இருக்கிறது. நான் அங்கே போகிறேன். கர்த்தராகிய இயேசு ஒரு நாள் வரப்போகிறார். அவரை முகமுகமாய் காணப்போகிறேன் என்கிற வாஞ்சை என்கிற தாகம் உனக்குள்ள வர ஆரம்பிச்சார். அதற்கு ஓட்டத்தை ஓட ஆரம்பிச்சுன்னு சொன்னார். ஏசாமி கூட அதெல்லாம் சொல்றாரு, என்னத்தை குடிப்போ, என்னத்தை உடுத்தோ, என்னத்தை கவலைப்படாதீங்க, இதெல்லாம் உங்களுக்கு தேவை. ஆனால் நீங்கள் செய்ய வேண்டியது முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியும் தேடுங்கள், அப்பொழுது இவைகள் எல்லாம் உங்களுக்கு கூட கொடுங்க. அவரை தேட தேட அந்த உலகத்துக்கு போக ஆயத்தமாக இந்த உலக தேவைகள் உங்களை தேடி வர ஆரம்பிக்கும். கிறிஸ்தவ உலகம் தோத்து போனது காரணம் பரலோகத்தை மறந்துட்டாங்க. பரலோகத்தை பற்றி பிரசங்கிக்கிற கூட்டம் கம்மி. அப்படியே பரலோகத்தை பற்றி பிரசங்கிச்சாலும் பயம் காட்டுற கூட்டம் தான் அதிகமாகுது. ஏசாமி நான் போலீஸா? ஏசாமி திருடனை போல வருவாருன்னு இருக்குது பைத்தத்தில். எப்படி வருவாரா? திருடன் கிடையாது அவரு, திருடனை. ஏன்னா திருடன் தான் சொல்லிட்டு வரமாட்டான். பேனர் அடிச்சு ஒட்டிட்டு உங்க வீட்டில் நீ திருட வருவான்னு சொல்லிட்டு வருவான். நினைக்காத நாழிகையில மனுஷகுமாரன் பூமியில இறங்கி வர போகிறார். புத்தியுள்ள கன்னிகைகள் போல ஆண்டவருக்காய் நாம் காத்திருக்க, நம்மை உருவாக்க, நம்மை செதுக்க. நான் சொல்றேன் அன்பு பிள்ளையே, உங்களை அந்த உலகத்துக்கு ஆவலோடு வாஞ்சியோடு நீங்க ஆயத்தமாக்கும் பொழுது இந்த உலக பிரச்சனைகள் எல்லாம் உங்களுக்கு முன்பாக ஒன்றில்லாம அமிழ்த நீங்க பார்ப்பீங்க. இன்னைக்கு வாழ்க்கையில போய்கொண்டிருக்க இந்த போராட்டத்துக்கு காரணம் பரலோகத்தை மறந்துட்டு, தெய்வத்தை மறந்துட்டு, நாங்க போக போறன்றதே மறந்துட்டோம். இன்னைக்கு எல்லாம் மறக்க வடிச்சுட்டான் பிசாசு. அந்த மாதிரி ஆமென் சொல்லாமா? அதை கொஞ்சம் நினைச்சு பார்க்க ஆரம்பிங்க. நீங்க நினைக்க நினைக்க ஒவ்வொரு பிரச்சனையா உங்களை விட்டு கழண்டு போகும். ஹல்லேலூயா. அப்படியே கண்களை மூடு ஒரு 2-3 நிமிஷம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்படியே ஜெபம் பண்ணுங்க. ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. நான் இந்த உலகத்துக்குரியவன் அல்ல, என் குடியிருப்பு அங்க இருக்குது. இந்த உலகத்துல நான் பரதேசி. ஹல்லேலூயா. ஒரு அழகான ஒரு மலையாள பாட்டு ஒன்று இருக்குது. யாத்திரை செய்யணும், நான் யாத்திரை செய்யணும், ஸ்வர்க கானான் என் தேசம் நோக்கி யாத்திரை செய்யும். யாத்திரை ചെയ്യുന്നു ഞാൻ യാത്ര ചെയ്യുന്നു, സ്വർഗ കാണാൻ എൻ ദേശം നോക്കി യാത്ര ചെയ്യുന്നു. இன்னொரு தமிழ் பாட்டு. பரதேசியானே கர்த்தாவி பாரில் பயணம் செய்கிறேன் பாரில். இந்த உலகத்தில் நாம் பரதேசி ஆண்டவரே. என் உலகம் அங்க இருக்குது. இந்த இஸ்ரவேல் ஜனங்களுடைய உலகம் கானான் தான். அதை மறந்து எகிப்தில் அந்நிய தேசத்துல இருந்தாங்க, அதை மறந்தாங்க. அவ்வளோ பாடு, அவ்வளோ கஷ்டம். என் வாழ்க்கையில் கூட இருக்கிற பாட்டுக்கு கஷ்டத்துக்கு காரணம் இதுதான். இப்போ என்னுடைய உலகத்தை நான் நினைச்சு பார்க்கிறேன். எனக்கென்று நீர் வைத்திருக்கிற ஸ்தானத்தை நினைச்சு பார்க்கிறேன். ஆண்டவரே என்னை உருவாக்க மாட்டவரே, என்னை உருவாக்க மாட்டவரேன்னு சொல்லி எல்லாம் ஒரு நிமிஷம் ஆண்டவருடைய சமூகத்துல உங்களை அப்படியே ஒப்பு கொடுங்களை பார்க்கலாம். ஹல்லேலூயா. வேதத்தில் ஒரு நல்ல வசனம் உண்டு. உங்கள் முந்தின சீரை பார்க்கிலும் நற்சீர் உண்டாக செய்வேன். நீங்க தொடர்ந்து அதை படிச்சீங்கன்னா கல்லான இருதயத்தை எடுத்துட்டு சதையான இருதயத்தை தருவாராம். ஆண்டவருடைய வசனத்துக்கு, உடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியே கூடாமல் இருக்கிற என்னுடைய கல்லான இருதயத்தை என்னிலிருந்து எடுத்து போடும் சுவாமி, என்னிலிருந்து எடுத்து போடும் சுவாமி. இதோ எங்கெங்கேயோ நான் ஓடி அலைந்து கொண்டு இருக்கிறேன். ஒரு நிம்மதி பிறக்காதா? என் வாழ்க்கையில் இருக்கிற பிரச்சனை தீராதா? இங்கே போனால் தீராதா? அங்கே போனால் தீராதா? கர்த்தர் சொல்லுகிறா, எங்கேயும் ஓடாதே மகளே, நீ இருக்கிற ஸ்தலத்திலே வந்து நான் உன்னை ஆசீர்வதிக்கிற தேவனா இருக்கிறேன். நீ இருக்கிற சூழ்நிலையில கடந்து வந்து ஆசீர்வதிக்கிற தேவனா இருக்கிறேன். உன் வேதனையை அறிந்திருக்கிறேன். இஸ்ரவேல் விடுகிற பெருமூச்சை கேட்ட தேவன், நீ விடுகிற பெருமூச்சை நான் கேட்காமல் இருப்பேனோ? உனக்காகவே அந்த ராத்திரி வேளையில இறங்கி வந்திருக்கிறேன். உண்மையுள்ள மனுஷன் பரிபூர்ண ஆசீர்வாதங்களை பெறுவான். நீ எனக்கு உண்மையுள்ளவளாகி, உண்மையுள்ளவனாய் எனக்கு முன்பாக உத்தமமாய் நடக்க பழகு ஆரம்பி. நான் உனக்காக செய்ய போகிற காரியம், உன்னோடு கொடுத்து நான் உனக்காக செய்ய போகிற காரியம் பயங்கரமாயிருக்கும்.
பயங்கரமாயிருக்கும். உன் தலையை உயர்த்துவேன், உன்னை மேன்மைப்படுத்துவேன், உங்களை அழகுபடுத்துவேன். நீ நினைக்காத நல்ல நாட்களை காண செய்வேன், நற்சீர் உண்டாக செய்வேன். நன்றியோடு துதிக்கிறோம் சுவாமி. இந்த சத்தியங்கள் உள்ளங்களில் செல்லட்டும். வெற்றி வாழ்வு இயேசுவின் நாமத்தில் உண்டாகட்டும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே. எல்லாரும் சேர்ந்து சொல்லுவோம். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமேன், ஆமேன், ஆமேன். இதோ உலகத்தின் முடிவரியந்தும் சகல நாட்களிலும் நான் உங்களுடனே கூட இருக்கிறேன் என்ற திருவுளம் பற்றினதான நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபை, பிதாவாகிய தேவனுடைய அன்பு, பரிசுத்த ஆவியினுடைய ஐக்கியம் நம் அனைவரோடும் இன்றைக்கும் என்றைக்கும் இருப்பதாக. ஆமேன். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. ஸ்தோத்திரம்.